ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:45க்கு எழுந்தாச்சுங்க. ரெகுலராக ரொட்டீன் தான். பையன் வந்து +2லையா படிக்கணும்னு சொல்கிறதுனால 5 o'clock எழுப்புனதுனால நான் ஒரு 4:40க்கெலாம் எழுந்து சரி குளிச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றி, அதனால் வந்து விளக்கெலாம் ஏற்றி சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா பசங்க வந்து காலேஜு அதுக்கப்புறம் ஸ்கூல் ரெகுலராக இருக்கும்போது காலையில் எழுந்திருந்தேன். அப்புறம் லீவ் விட்டாங்களா, கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு. நமக்கு அதுதான் வருமே. அதுக்கப்புறம் சரி திரும்பவும் இப்போ எழுந்துக்கணும். பெரிய பையன் வந்து பிகாம் வந்து முடிச்சிட்டாங்க, எம்காம்காம வெயிட்டிங் பண்ணின்னு இருக்கிறாங்க. அதனால் எழுந்துக்கிற வேலை இல்லைன்றதுனால எழுந்துக்கிறதுல சரி இவன் படிக்கணும் நான் அப்படின்றதுனால எழுந்து காலையில் 4:45க்கு எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன். அவன் உட்காந்து படிச்சுன்னு இருந்தான். அப்படியே வந்து தக்காளி குருமா மாதிரி வச்சேன். நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய சைஸாக போட்டு அதை வதங்கக்கூடாது, கொஞ்சமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு அந்த வாசனை போகிற அப்புறமா நல்லா கொதிக்க வச்சு வாசனை போன அப்புறமா தேங்காய் சோம்பு நல்லா அரைச்சி வச்சு நம்ம ஊற்றிட்டோம்னா தக்காளி குருமா ரெடி. நான் இப்படி தான் செய்வேன். இதில் பட்டை லவங்கம் அந்த மாதிரிலாம் போட மாட்டேன், அது பிடிக்காது. சும்மா எல்லாத்துக்கும் நான் போட மாட்டேங்க, அது பிடிக்காது. அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த சுப்ரபாதம் வச்சு பாருங்க, அது பயங்கரமாக சவுண்டு அங்கே பக்கத்துலேயே நின்று பேசுவேன். அதனால் மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோ மூவ் ஆகும். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குளிக்க போயிட்டார் அவர், படித்து முடிச்சுட்டு குளிக்க போயிட்டார். அதுக்கப்புறம் நான் அதுதான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாம் பாருங்கள், அங்கங்கே இவங்க படித்து அங்கங்கே எல்லாம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இவங்க கிளம்பிட்டப்புறம் எடுத்து ஃபுல்லாக ஏற கட்டி வச்சு அதுக்கப்புறம் பெருக்கி அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணாங்கட்டே இவ்வளோ நேரம் ஆகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பையன் ஊருக்கு போயிருந்தான். அதனால் வந்து பெரிய பையன் பிகாம் முடிச்சுட்டு லீவ் இருந்ததா கொஞ்சம் ஊருக்கு போனாப்புல. சரி அங்கேருந்து மாங்காய் கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க அம்மா வீட்டில். அது வந்து சரி பழுக்கும், அதாவது பழுக்கிற ஸ்டேஜ். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்குங்க. அந்த மரம் வந்து கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக ஏஜ் ஆக வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் அந்த சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஆனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். பழுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதில் ஊறுகாய் போடலாம், குழம்புக்கெலாம் போடும்போது சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா ஊறுகாயெலாம் போட மாட்டாங்க எப்போவுமே. அதெல்லாம் மாமியார் போடுவாங்க ஊறுகாயெலாம், அம்மா போட மாட்டாங்க. பழம் வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க அம்மா. அதனால் கொஞ்சமாக இருந்ததுன்னா பண்ண மாட்டாங்க. மரம் பெரிய மரன்றதுனால சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அதுதான், எல்லா மரமும் இருக்கும் வீட்டில். நான் நிறைய வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். எல்லா மரமும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாம்பழம். அதுக்கப்புறம் எண்ணெயும் அப்படியே எடுத்துன்னு வந்தாங்க. அத்தை பையன் தான் வந்து கூட்டின்னு வந்தாப்புல பையனை. அதனால் வந்து எண்ணெயும் அப்படியே வாங்கிட்டு வர சொன்னேன். கடலை எண்ணெய் எப்படி எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், இந்த எண்ணெய் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இங்கே பேக்கெட்டில் இருக்கிறது இருக்குதா என்னான்னு தெரியல. நல்லா எல்லாம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. சுத்தமான கடலை எண்ணெய்ங்க. இது வந்து இது எண்ணெய் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊற்றும் போது நமக்கு தெரியும் அந்த டிஃப்ரெண்ட்டு. அவ்வளோ நல்லா சூப்பரான கடலை எண்ணெய். நான் வரும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க மாமியார் வந்தால். யார் வந்தாலும் கடலை எண்ணெய் வந்து ஒரு 5 லிட்டரு இல்லைன்னா 10 அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் இங்கே வந்து வேறு எண்ணெய் வாங்கி கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் ஒரு 10 days செய்யும்போது அது ஒரு 10 days அப்படி வந்து மாற்றிப்பேன் நான். ஒரே எண்ணெயை செய்யக்கூடாதுன்றாங்க இல்லையா, அதனால். முன்னாடிலாம் கடலை எண்ணெய் தாங்க, ஒரே எண்ணெய் தான். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாேருக்கும் ஆரோக்கியமாக நல்லா தான் இருந்தாங்க. இப்போல்லாம் ஒன்றும் நம்ம காமிச்சு ஒன்று எல்லாம் பண்ணும்போது எல்லா ப்ராப்ளமும் வருது. அதுதான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான். இவ்வளோ நேரம் அதுதான் சொல்லிக்கிறேன். நான் அதை மியூட் பண்ணிவிட்டு திரும்ப நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த சுப்ரபாதம் கேட்டுக்கினே இருக்குது. காலையில் அந்த மாதிரி வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு, எனர்ஜியாக நல்லா பாசிட்டிவாக நல்லா இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி வச்சாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாய்ஸ் கொடுத்தோம்னா நம்ம வாய்ஸ் கொடுக்கறதுக்கு கூட கொஞ்சம் வந்து சரியாக வர மாட்டேங்குது. அதான் பார்த்திங்கன்னா தக்காளி குருமா வச்சுருக்கேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணேன் எப்படி வைக்கிறதுன்ட்டு. நல்லாயிருக்குங்க. இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு. இது எப்படி இருக்குன்னா நம்ம சால்னா வைக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த சால்னா மாடலில் இருக்கும். அவ்வளோதான். இதில் என்ன, அதில் வந்து இந்த சால்னாக்கு வந்து கூட வந்து பட்டை லவங்கெல்லாம் போடுவாங்க. இதில் நான் போட மாட்டேன். அவ்வளோதான். டேஸ்ட்டு என்னமோ அப்படி தான் இருந்தது, நல்லா இருந்தது. இட்லி ஊற்றிட்டு நல்லா மேலே ஊற்றிட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். வேணுன்னா நீங்கள் அந்த பட்டை அப்புறம் வந்து லவங்கம் ஏலக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக நம்மளது வந்து சிம்பிளாக தான் இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நான் செய்ய மாட்டேன்.
நல்லா இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். ஆனால் காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, நைட்டு ஒன்று அப்படி செய்வேன். 3 டைமும் வந்து செய்வேன். மதியம் வைக்கிற குழம்பு நைட்டு சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் வந்து செய்வேன். அரிசி ஊற வச்சுருந்தேன், அதான் உளுந்து ஊற வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி வந்து டே வந்து காலையில் கொஞ்சம் இப்படி தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு கடாய் வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுங்க. நானும் வந்து எடுத்து ஒரு முறை யூஸ் பண்ணும்போது என்னென்னா, அந்த வெங்காயம் வதக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இரும்பு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ண தூக்கி நான் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் யூடியூப் பார்த்தேன் எப்படி பண்ணணும்னு ஒரு சேனலில் அவங்க வந்து காமிச்சிருந்தாங்க. நல்லா ஃபஸ்ட்டே வந்து நார் போட்டு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கஞ்சி தண்ணியில் வந்து ஒரு 2 டேஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து வாஷ் பண்ணி செய்தால் நல்லாயிருக்கும்னாங்க. அதுதான் இது கஞ்சி தண்ணி நல்லா ஊற வச்சுட்டேன். 2 டேஸ் அப்படியே வச்சுருந்தேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்து இப்போ நார் போட்டு கழுவுறேன். அவள் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப துருவி ஏறிச்சு. நம்ம வந்து இப்போது சில்வர் பாத்திரம் உப்பு கரைப்பட்டா எப்படி வந்து அந்த துருவி ஏறிட்டு அந்த பிளாக் கலரில் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது போல் ஃபுல்லாக. ஆனால் நல்லாயிருக்கு. சரி இனிமேல் வந்து செய்துக்கலாம் அப்படின்றதுனால சரி எடுத்து வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து பண்ணிக்கிறேன். நல்லா நார் போட்டு தேய்ன்னு தேய்ச்சி காலையில் தான் பண்ணிக்கிறேன். இரும்பு பாத்திரத்தெலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதை வந்து எங்கள் பாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இந்த மாதிரி இரும்பு கடாய் தான் வாங்கி பெருசாக வாங்கி வச்சுப்பாங்க அவங்க. அதில் தான் வடைலாம் அந்த காலத்துலலாம் சுடுறது. அதெல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, உள் சைடு இல்லாமல் மேலே வந்து சாணி போட்டு மொழிகி அப்படியே வச்சுருவாங்க. துருவெலாம் ஏறாது, எதுவுமே ஆகாது. இப்போ வந்து எவ்வளோ பாத்திரங்கள் வருது, எவ்வளோலாம் மாடல் எப்படி இல்லாமல் சொல்கிறாங்க. அப்படிலாம் நம்ம செய்கிறதில்ல. இது வாங்கி இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா படவேட்டம்மன் ரேணுகம்பா கோவில் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து திருவிழா நடக்கும் ஆடி மாதம். அந்த மாதிரி டைமில் நான் வந்து போகும்போது வாங்கினது. அதான் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. 5 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு இருக்கும். எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, அந்த கொஞ்சம் லைட்டாக அந்த அந்த கருப்பு கலரில் ஆயிடுச்சு. ஓகே செய்யலாம், ஒன்றே ஆகாது. அதனால் வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கல் உப்பு போட்டு லெமன் போட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி திருப்பி அது கல் உப்பு கரெக்டாக வரலன்ட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து தேய்ச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு தேய்ச்சேன். ஆனால் அந்த கருப்பு மட்டும் போகவே இல்லை. சரி ஒன்றும் ஆகாதுன்ட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்தது இல்லையா, அது எல்லாம் போயிட்டு லைட்டாக இது மட்டும் இருக்குது. அது ஒன்றும் இல்லை. அதனால் சரி என்ன பண்ணேன், திரும்பவும் வருங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணுவோம். எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறேன். எல்லாமே நம்ம செய்ய வர ஒரு விஷயத்த வந்து நமக்கு திருப்தி படுற வரைக்கும் அதை வந்து நம்ம வந்து செய்து பார்ப்போம். அதே தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வந்து நம்ம வதக்கி பார்ப்போம். ஆனால் சூப்பராக தான் இருந்ததுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. திரும்பவும் வந்து அந்த இரும்பு கலர் மாறுமோ அப்படின்னு நினச்சேன். வந்து பார்த்திங்கன்னா அந்த வதக்கும்போது வெங்காயம். ஆனால் ஒன்றும் வந்து கலர் சேஞ்ச் ஆகலை. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் நிறையவே தான் ஊற்றினேன். ஏன்னா சுற்றியும் வந்து நம்ம எண்ணெய் வந்து படுற மாதிரி நல்லா பண்ணணும் அப்படின்றதுனால கொஞ்சம் எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றி தான் வதக்கினேன். பாருங்கள் அந்த இரும்பு கலர் வரவே இல்லை. சூப்பராக இருந்தது. சரி இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்றதுனால. இது வந்து நார்மலுங்க. நம்ம வந்து தெரு ஓரங்களில் விற்பாங்கள்ல திருவிழா நாட்களில் அந்த மாதிரி விற்கிற கடாய் தான் இது. ஆனால் நல்ல வெயிட்டுங்க. அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. பாருங்கள் கலர் வந்து நம்ம நார்மலாக வதக்கும் இல்லை அந்த கலர் தான் வந்துச்சு. கடாய் பாருங்கள் வதக்குறதுனால அந்த கலர் நல்லாயிருக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து லஞ்ச் வந்து இன்றைக்கி என்ன அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரைஸ், ஒயிட் ரைஸு தான் நான் செய்திருந்தேன் அன்றைக்கி. வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா வந்து பச்சை பயிறு இருக்குது பார்த்திங்களா, அந்த பச்சை பயிர் வந்து நல்லா முளை கட்டி வச்சுட்டு மறுநாள் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை பயிர் முளை கட்டிய பச்சை பயிர் போட்டு கொஞ்சம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணோம்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த 11 மணி அந்த மாதிரி டைமில் வந்து எடுத்து வச்சு சாப்பிட்லாம். காலையில் வந்து டிஃபனுக்கு பதில் கூட வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் அந்த மாதிரி செய்கிறாங்க. ஏன்னா 11 மணிக்கு சாப்பிடுவேன். இன்றைக்கி முள்ளங்கி போட்டு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி புளிக்குழம்பு மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு தேங்காயெலாம் போட்டு கேரட் பொரியல் பண்ணியிருந்தேன்.
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து நான் வேறு மாடல்லாம் வைக்க மாட்டேன். மிளகு ரசம் தான். கூட வேணும்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு தக்காளி போடுவேன். லெமன் ரசம், அந்த ரசம் எல்லா ரசமும் வச்சு பார்த்தேன், பிடிக்கல. அதனால் வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே வைக்கிற ரசம் வச்சு சாப்பிடுவோன்ட்டு வச்சு சாப்பிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அப்படியே வந்து சாதம் கிளறி கொடுத்துட்டேன். அது அவனுக்கு பிடிக்கும். இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. பிடிச்சிருந்தா திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.